வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ராயலோவில் நிறைய சந்தேகங்கள் எழுப்பிகிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த சந்தேகங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு திங் பார்த்திங்கன்னா, நம்ம டேஷ்போர்டில் என்ன சந்தேகங்கள் எழுப்புறீங்கன்னா, நான் டைரெக்டில் 51 பேர் காட்டுது, ஆனால் எனக்கு சீலிங் பார்த்திங்கன்னா 53 தான் வருது. இது என்ன காரணம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. அதேமாரி பிஸ்னஸ் வேலெட்டுன்னு ஒன்று இருக்குது, அது எப்படி கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்றதும் கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கான விளக்கம் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் தான் வரும். அதில் ஃபஸ்ட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ரீசார்ஜ் பண்ண டேட் காட்டும். நம்ம ரீபர்த் பண்ணி எப்போ உள்ளே வந்தோன்றத டேட் தான் அந்த டேட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டோட்டல் பாயிண்ட்ஸுன்னு காட்டுது இல்லையா, இந்த டோட்டல் பாயிண்ட்ஸுன்றது நம்ம ஆட்ஸ் பார்த்து ஏர்ன் பண்ணது தான். அதை நமக்கு டோட்டல் பாயிண்ட்ஸாக காட்டுது. ஆக்சுவலாக அது அமௌண்ட். இந்த அமௌண்ட்டை நமக்கு 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று டெய்லி போனஸாகவும் பிரிக்கிறாங்க, இன்னொன்று பிஸ்னஸ் வேலட் போனஸாகவும் பிரிக்கிறாங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் வேலெட்டை எப்படி நமக்கு இங்கே கால்குலேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நாள் சீலிங் வருது இல்லையா, இப்போ ஒரு நாளைக்கு 300 ரூபாய்க்கு மேலே வந்துட்டிங்கன்னா அது பிஸ்னஸ் வேலெட்டுக்கு கன்வெர்ட் ஆகும். அது எப்படி கன்வெர்ட் ஆகும்னா, அதில் இருக்க 10% பிஸ்னஸ் வேலெட்டில் கன்வெர்ட் பண்ணுவாங்க. இப்போ 301 ரூபா வாங்குறீங்கன்னா 301 ரூபாயில் 10% பிஸ்னஸ் வேலெட்டில் ஆட் ஆகும், மீதி டெய்லி வேலெட்டில் ஆட் ஆகும். இதுதான் பிஸ்னஸ் வேலெட்டை கால்குலேட் பண்ணுற மெத்தட். இந்த பிஸ்னஸ் வேலெட்டை நீங்கள் எந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம்னாக்கா, உங்களுடைய டைரக்ட் சேலிங், அதாவது ரெஃபரல் கொடுக்குறீங்க இல்லையா, டைரக்ட் ரெஃபரல், அவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் வேலெட்லேருந்து நீங்கள் அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிஸ்னஸ் வேலெட்டில் 300 ருபீஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் அந்த 300 அவங்களுடைய டவுன்லைனில் அவங்ககிட்டேருந்து அமௌண்ட்டை வாங்கி அவங்கக்கிட்ட 300 லெஸ் பண்ணிவிட்டு மீதி அமௌண்ட்டை கம்பெனிக்கு கட்ட சொன்னால் போதும். அவங்க உங்களுடைய பிஸ்னஸ் வேலெட்லேருந்து டிடக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுதான் பிஸ்னஸ் வேலெட்டோட யூசேஜ். அடுத்தது பார்த்திங்கன்னா ஏர்னிங் 2 days அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி சீலிங் லிமிட் பார்த்துட்டிங்களா அப்படின்றது செக் பண்ணுறதுக்கோசம் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 53 ரூபா உங்களுடைய சீலிங் 2 day சீலிங். ஸோ 53 ரூபா இங்கே காட்டுது. ஓகேவா, இன்றைக்கி நீங்கள் சீலிங் பார்த்துருக்கீங்க, ஸோ அதனால் இங்கே காட்டுது. அடுத்தது பார்த்திங்கன்னா ரெஃபரல் சேல்ஸ் கவுண்ட். இந்த ரெஃபரல் சேல்ஸ் கவுண்ட்டு தான் இப்போ உங்களோட டைரக்டில் ரீபர்த் காலத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்றது காட்டுது. ஸோ இந்த 51 பேரும் உங்களுக்கு ஏன் அங்கே 0 காட்டுதுன்னா, அவங்க எல்லாருமே பேமெண்ட் பண்ணாமல் உள்ளே வந்தவங்க. அதாவது ரீபர்த் காலத்தில் ஏற்கனவே ஒரு பேமெண்ட் கூட எடுக்காதவங்க தான் இந்த 51 பேரும் வந்திருக்காங்க. அதனால தான் நமக்கு சேல்ஸ் அமௌண்ட் 0வாக காட்டுது. ஓகேவா, அதேமாரி டோட்டல் எலிஜிபிள் சீலிங் லிமிட்டுன்னு பார்த்திங்கன்னா, இதில் 51 பேரில் ஒன்று உங்களுடைய டவுன்லைனில், அதாவது டவுன்லைனில் கூட அவங்க ஃபுல் பேமெண்ட் கட்டியிருப்பாங்க, இல்லை உங்கள் டைரக்டில் ஒருத்தவங்க 2 பேர் ஃபுல் பேமெண்ட் கட்டியிருப்பாங்க. ஸோ அதிலேருந்து இந்த ரீபர்த் காலத்தில் யார் ஃபுல் பேமெண்ட் கட்டினாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ்லேருந்து தான் இங்கே உங்களுக்கு சீலிங்காக ஆட் ஆகிருக்கு. இல்லைன்னா உங்களுக்கு வெறும் 36 ரூபா மட்டும்தான் ஆட் ஆகும். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா கிரேட் ப்ரொமோஷன் இருக்குது, அதாவது ராயலோ யூசர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அதுவும் நமக்கு நம்ம என்ன கேடரில் இருக்கோன்றது அங்கே காட்டுது. அடுத்தது பார்த்திங்கன்னா அவைலபிள் இன்கம் வேலெட்டில் பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் ஆட்ஸ் பார்த்து ஏர்ன் பண்ண அமௌண்ட்டு தான் அந்த 1855 காட்டுது. அடுத்தது பர்ஃபார்மன்ஸ் கேடர்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் உங்களுடைய டைரக்டில் 20 மெம்பர்ஸ்க்கு மேலே இருந்தாங்கன்னா அது பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இந்த கேடர் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. இப்போ டைரக்ட் ப்ரொமோஷனல் சேல்ஸில் பார்த்திங்கன்னா, நான் அபோவ் 21, அதாவது 51 மெம்பர்ஸ் இருக்கிறதுனால நமக்கு இங்கே 20 அண்ட் அபோவ்ன்றது பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் காட்டுது. அதேமாரி பார்த்திங்கன்னா ஸ்பான்சர்ஸ் டீட்டெயில்ஸ், இப்போ உங்களை யார் ராயலோவில் இன்ட்ரோ பண்ணாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் காட்டுது. ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் வந்தாலும் அவங்கக்கிட்ட நம்ம ரெஃபர் பண்ணி கேட்டுக்கலாம். அது இப்போ பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவ் ப்ரொமோட்டர் பாயிண்ட்ஸு, விஸ்வரூபா மேலா, லக்கி ட்ரா, இதெல்லாம் ஃப்யூச்சரில் வரும். ஸோ அதனால் அதை பற்றின டீட்டெயில்ஸை
ஃபியூச்சர் வீடியோஸில் நான் சொல்கிறேன். இப்போ இகாமர்ஸ் வேலெட்டை பற்றின மட்டும் இப்போ பார்த்துடலாம். இகாமர்ஸ் வேலெட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீபர்த் காலத்துக்கு அப்புறம் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வித்ட்ரால் எடுக்கக்குள்ள ஃபஸ்ட்டு வந்து இகாமர்ஸ் வேலெட்டில் மெம்பர்ஷிப் வாங்கணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அதில் யாரெல்லாம் உங்கள் டவுன்லைனில் வாங்கியிருக்காங்களோ அவங்க வந்து எந்த லெவலில் வந்து வாங்கினாங்க அப்படின்னா ஃபஸ்ட் லெவலாக செகண்ட் லெவலாக இருந்து வாங்கியிருந்தாங்கன்னா அதில் இருந்து ஒரு ஷேர் நமக்கு ஒரு கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த கால்குலேஷன் மூலிமா நமக்கு இங்கே ஆட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் டவுன்லைனில் டைரெக்ட்லேருந்து ஒரு 10 பேர் வாங்குறாங்கனாக்கா 1000 ருபீஸ் பேக்கேஜில் இப்போ 10,000 ரூபாயில் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சார்ட்டில் ஃபஸ்ட் லெவலில் 1% கொடுக்குறாங்க ஷேர் அப்படின்னாக்கா அப்போ 10,000 ரூபாயில் 1% என்னவோ அந்த அமௌண்ட்டு உங்களுக்கு அங்கே இகாமர்ஸில் ஷேர் ஆகும், ஆட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்ஸ் பார்த்து பண்ணுற மட்டும் கிடையாது, நம்ம இகாமர்ஸ் மூலிமாவும் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா நமக்கு ஒரு இன்கம் கிடைக்கிது. அதேமாரி 20 மெம்பர்ஸ் கொடுக்கறது மூலிமா நமக்கு லெவல் இன்கம்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது மூலிமாவும் ஒரு ஷேர் கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்கம் ஷேர் ஆகுதுனால நீங்கள் ரெஃபரல் கொடுக்கறதுனால நமக்கு நிறைய இன்கம்ஸ் ஆட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவ் ப்ரொமோட்டர் பாயிண்ட்ஸு, விஸ்வரூபா மேளா லக்கி ட்ரா இதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் வரும். ஸோ அதனால் அதை பற்றின டீட்டெயில்ஸை ஃபியூச்சர் வீடியோஸில் நான் சொல்கிறேன். இப்போ இகாமர்ஸ் வேலெட்டை பற்றின மட்டும் இப்போ பார்த்துடலாம். இகாமர்ஸ் வேலெட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீபர்த் காலத்துக்கு அப்புறம் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வித்ட்ரால் எடுக்கக்குள்ள ஃபஸ்ட்டு வந்து இகாமர்ஸ் வேலெட்டில் மெம்பர்ஷிப் வாங்கணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அதில் யாரெல்லாம் உங்கள் டவுன்லைனில் வாங்கியிருக்காங்களோ அவங்க வந்து எந்த லெவலில் வந்து வாங்கினாங்க அப்படின்னா ஃபஸ்ட் லெவலாக செகண்ட் லெவலாக இருந்து வாங்கியிருந்தாங்கன்னா அதில் இருந்து ஒரு ஷேர் நமக்கு ஒரு கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த கால்குலேஷன் மூலிமா நமக்கு இங்கே ஆட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் டவுன்லைனில் டைரெக்ட்லேருந்து ஒரு 10 பேர் வாங்குறாங்கனாக்கா 1000 ருபீஸ் பேக்கேஜில் இப்போ 10,000 ரூபாயில் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சார்ட்டில் ஃபஸ்ட் லெவலில் 1% கொடுக்குறாங்க ஷேர் அப்படின்னாக்கா அப்போ 10,000 ரூபாயில் 1% என்னவோ அந்த அமௌண்ட்டு உங்களுக்கு அங்கே இகாமர்ஸில் ஷேர் ஆகும், ஆட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்ஸ் பார்த்து பண்ணுற மட்டும் கிடையாது, நம்ம இகாமர்ஸ் மூலிமாவும் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா நமக்கு ஒரு இன்கம் கிடைக்கிது. அதேமாரி 20 மெம்பர்ஸ் கொடுக்கறது மூலிமா நமக்கு லெவல் இன்கம்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது மூலிமாவும் ஒரு ஷேர் கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்கம் ஷேர் ஆகுதுனால நீங்கள் ரெஃபரல் கொடுக்கறதுனால நமக்கு நிறைய இன்கம்ஸ் ஆட் ஆகும். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ஒரு 20 மெம்பர்ஸ் எல்லாருமே கொடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 10 லெவல் இன்கம்ஸ் மட்டும் கிடைக்கிறது இல்லாமல் உங்களுக்கு லெவல் இன்கமும் இன்க்ரீஸ் ஆகும். அதேமாரி இகாமர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா லெவல் வைஸில் உங்களுக்கு ஷேரும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிங்க எல்லோரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மற்றபடி என்ன ஒரு அப்டேஷன் இருந்தாலும் உடனுக்குடனே இந்த சேனல்லேருந்து உங்களுக்கு ராயலா பற்றின அப்டேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் ஒன்று செய்யணும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உங்கள் மொபைலுக்கு வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.